ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கு கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு சாதா சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக 2 தக்காளி பழம் எடுத்து அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து அது ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை அவிய வச்சு எடுத்துக்கோங்க. அதே இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக வருமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு வருமா கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. 4 சின்ன பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், ஒரு 3/4 ஸ்பூன் போல் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.